நாள் தான் நிறைவு நாள் அப்படின்னு சொல்லணும். அதாவது விஜயதசமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் தசமி திதியில வரதுனால விஜயதசமி அப்படின்ற பேர். விஜயா அப்படின்ற அந்த நாமத்தோடு தான் அம்பிகை இன்னைக்கு காட்சி தருகிறாள். விஜயா அப்படின்னா என்ன? வெற்றி. இந்த நாளன்று மகிஷாசுர மர்தினியாக அம்பாள் காட்சி தருகிறாள். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் யாரா ஒருத்தர் குருவாக இருப்பாங்க. ஒரு ஞானத்தை கொடுத்த குருவாக இருக்கலாம். அது நீங்க குரு அப்படின்றது மகான்களையும் நீங்க எடுத்துக்கலாம். எந்த குருமார்கள் உங்களுக்கு வாழ்க்கையில அந்த ஞானத்தை கொடுக்கறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த குருமார்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான நாள் இந்த விஜயதசமி. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரும் வெற்றியோடு தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில வெற்றி அப்படின்னு ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்ப அந்த வெற்றி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குருவை நம்ம தினம் தினம் வழிபட்டாலும் இந்த நாளன்று நம்ம நன்றி சொல்ல வேண்டியது அப்படின்றது ரொம்ப முக்கியம். பொதுவாக குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கலாம் அந்த வார்த்தைய, கு மற்றும் ரு. இப்போ கு அப்படின்னா இருட்டு, இருள் அப்படின்னு அர்த்தம். ரு அப்படின்னா அகற்றுபவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இருளை அகற்றுபவர் தான் குரு அப்படின்னு சொல்றோம். இந்த நாளன்று கோலம், மலர்கள், நைவேத்தியம் உங்களுடைய இஷ்டம். ஏன்னா கடைசி நாளாக இருக்கிறதுனால விஜயதசமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் உங்களோட வீட்டுல நீங்க ரங்கோலி, பூக்கோலம் என்ன போடுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கோலம் போட்டு அம்பாளுக்கு நன்றி சொல்லலாம். உங்களால என்னெல்லாம் முடியுமோ, பாயசம், சுண்டல், சாதம் வகை என்னெல்லாம் முடியுமோ நீங்க ஸ்வீட் பண்ணி வைக்கிறீங்க, அதெல்லாம் உங்க இஷ்டம். முடிந்தால் லலிதா சஹஸ்ரநாமத்தை கண்டிப்பாக நீங்க பாராயணம் பண்ணுங்க. ஏன் லலிதா சஹஸ்ரநாமம் யார் இயற்றியது அப்படின்னு கேட்டால் மனிதர்கள் கிடையாது, அம்பாள் சொல்லி வாக்தேவிகள் இயற்றியதுதான் இந்த லலிதா சஹஸ்ரநாமம். இந்த லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கும் இடத்தில், கேட்கும் இடத்தில், சொல்லும் இடத்தில் அம்பாள் வசிப்பாள் என்பது சத்தியம். இந்த நாளன்று முடிந்தால் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் கண்டிப்பா பண்ணுங்க. அவ்வளவு விசேஷம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நவராத்திரி அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பாக அமைய வேண்டும். நல்லபடியாக உங்களுடைய பிரார்த்தனை எல்லாத்துக்கும் அம்பாள் பதில் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.